பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டான் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், இங்கு இந்த பகுதியில் ஆதி சபையில் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அங்கு தேவ ஜனங்கள் வைராக்கியமாய் கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் போது அந்த நாட்கள்ல இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, முதல் இரத்த சாட்சியை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஸ்தேவானுடைய மரணத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தேவான் சபையினுடைய முதல் இரத்த சாட்சியாக சபையில் இருக்கக்கூடிய மூப்பர் ஊழியம் செய்தவராய் அந்த நாட்களில் ஆதி சபையில் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பல போராட்டங்கள் இருக்கிறது, பல நெருக்கங்கள் இருக்கிறது. சுவிசேஷத்தின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் நமக்கு இன்றைக்கு பார்க்கும்போது நமக்கு எதிர்நீச்சல் போடக்கூடிய பல கடினமான பாதைகள் இருக்கலாம். வேதத்தை எடுப்பதனால இன்றைக்கு பலவிதமான சச்சரவுகள் நமக்கு எதிரடியாய் சத்துரு கொண்டு வருகிறான். ஆனால் இந்த பகுதியில, இந்த இடத்துல இங்கு முதலாக சபையில இங்கு இரத்த சாட்சி ஸ்தேவான், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் இருக்கிறான். இந்த வார்த்தை நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் பெருகும் போது நாம் ஆவியிலே நிரம்புகிற ஒரு அனுபவம் அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து செல்ல உதவி செய்யும். நம்முடைய சிந்தையில தாங்க ஒரு டியூன் பண்ணணும். நம்முடைய மனநிலையில தான் வேதத்தை மையப்படுத்தணும். நம்முடைய உணர்வுல கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கணும். உலக பிரகாரமா பார்க்கும்போது நமக்கு நல்லது செஞ்சவங்க மேல சந்தோஷப்படுவோம். ஆனா யாராவது நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சானா எப்படிரா அவனை மடங்கடிக்கிறதுன்னு சொல்லி உலக பிரகாரமான சிந்தனை வரும். ஆனால் ஸ்தேவான் விசுவாசத்துல புடமிடக்கூடிய, விசுவாசத்துல ஒரு நெருக்கத்தை போராட்டத்தை சந்திக்கும் போது அவனுக்கு எதிரடியாக ஜனங்கள் அவனை கல்லெறியும்படி, அவனை கொல்லும்படி வரும்போது ஆவியில நிறைந்து வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவன் தேவனை அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது தேவ மகிமையை கண்டான். பாடுகளில நாம் தேவ மகிமையை காண முடியும். நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே நாம் சிந்திக்க வேண்டியது, எவ்வளவு தூரம் நமக்கு உபத்திரம் வருதோ, எவ்வளவு தூரம் பாடுகள் வருதோ, அந்த நேரத்தெல்லாம் ஆவியில நிரம்புகிற, பரிசுத்த ஆவியில நிரம்புகிற, ஃபில்லிங் இன் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியில் நிரம்பி நாம் தேவ சமூகத்துல வரும்போது இங்கு வேதம் சொல்லி இருக்கிற தேவ மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இங்கு ஸ்தேவானுக்கு தேவனுடைய வெளிப்பாடு, தேவ மகிமையை காணக்கூடிய வெளிப்பாடு, இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். எவ்வளோ ஒரு பாக்கியமான அனுபவம் பாருங்க. அந்த வசனத்துல 55வது வசனம் நம்ம பார்க்கிறோம். 60வது வசனம் வரும்போது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பழியை சுமத்தாதிரம் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மேல அவன் விசுவாசம் உள்ளவனாய் ஆவியில நிறைஞ்சாங்க. தன் ஜீவன் போகிற நேரத்துல கூட தேவனை மாத்திரம் சார்ந்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு ஸ்தேவானுடைய பெயர் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தில் வரக்கூடிய பாடுகளை நாம் எப்படி கையாளுகிறோம்? ஸ்தேவான் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் பரிசுத்த ஆவியார் காண்பிக்கிறார். நாமும் கூட பாடுகள் நேரத்துல ஆவியில நிறைந்து தேவ சமூகத்துல தேவ மகிமையை காணக்கூடிய கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தினாலே உங்கள் பாடுகளின் நேரத்துல உங்களோடு கூட அவர் இருப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த அப்பா, எந்தெந்த இடத்துல தேவ பிள்ளைங்க பாடுகள்ல உபத்திரவங்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க தகப்பனே. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்களே அனுகூலமா இருந்து அப்பா, பாடுகள் நேரத்துல ஆவில நிறைந்து ஜெபித்து தேவனுடைய மகிமையை, பரலோகத்தினுடைய ஆண்டவரே ஒரு தரிசனத்தை காண ஒவ்வொரு கிருபை தாரும். பாடுகளிலே உம்மை மாத்திரம் சார்ந்து நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.